இப்போ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சார் வந்து ரிவேஸ் பார்க்கிங் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் பார்க்கிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அதை அவரே தான் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம எந்த விதமான ஒரு கைடன்ஸுமே கொடுக்கல. ஸோ ஃபுல் கம்ப்ளீட்டாகவே அவர் வந்து கட் பண்ணி மூவ் பண்ணுற விஷயங்கள்லேருந்து எல்லாமே அவரே தான் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் தான். ஏன்னா வண்டியோட அந்த கிளாரிட்டி வித் வண்டியோட கண்ட்ரோலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அவர் கொண்டு வரணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஈவனாக கேப் மெயின்டைன் பண்ணணும், அது ரொம்ப தேவை. இந்த பக்கமும் கேப் கரெக்டாக வைக்கணும், அந்த சைடும் ஒரு கேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும். அந்த பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. எஸ், பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். எஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வித் வண்டியோட கண்ட்ரோலு பர்ஃபெக்டாக ரிவேஸ் பார்க்கிங் பண்ணிட்டார் உங்களுக்கு. ஸோ கேப் ரெண்டு பக்கமும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, பின்னாடியும் கேப் மெயின்டைன் பண்ணி, இந்த பக்கமும் கேப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்து பார்க்கிங்கில் வச்சுருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு பக்காவாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக அவருக்கு பக்காவாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பர்டிகுலர் கேப்பில் எப்படி வந்து ஒரு காரை எடுத்துன்னு வந்து பார்க் பண்ண போகிறாரு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு இடம். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட பக்கத்தில் இருக்கிற காரோட டயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரோட பார்க்கிங் ஏரியா வரைக்கும் கொஞ்சம் கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த பொசிஷன் வந்து நிஜமாகவே வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக வந்து அவர் பார்க் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ அலைன்மெண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப பார்த்துக்கணும் அவர். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஈவன் வந்து எந்த பக்கமும் டச் ஆகாமல் கரெக்டாக கொண்டு வரதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியன்றதோட எந்த பக்கமும் டச் ஆகாமல் இருக்கணுன்றது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து இப்போ நம்ம கிளியராக இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்க்கிங் செக்ஷன் உள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ ஈஸியாக வந்து பார்க் பண்ணிட்டாரு. எல்லா பக்கமும் வெஹிக்கிள் இருக்குது. பட் அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து பண்ண முடியுது. எஸ், ஸோ நம்ம சொல்லி கொடுத்த ஒரு விஷயமும் அவருக்கு ரொம்ப கிளியராக இருந்ததுனால பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து அவரால் பண்ண முடியுது. கேப்பு நல்லா மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ சுற்றி இருக்கிற வெஹிக்கிளுக்கு நடுவில் நம்ம ஒரு பார்க்கிங்கில் இருந்து வெளியில் எடுக்கிற போது ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் எடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் டச் ஆகாது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து இந்த இடத்துல நம்ம ரொம்ப கிளியராக வந்து பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா வண்டியோட அந்த வண்டியோட ஃப்ளோவும் வண்டியோட அந்த கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்கிறதுனால